மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். எதை காட்டி எப்படி ஓபிஎஸ் அவர்களை திமுக கவர்ந்து இழுத்தது, இதன் பின்னணி ரகசியம் என்ன என்பதை பற்றி பேச போறோம். இரண்டாவதாக, KN நேரு அவர்கள் கைது செய்யப்படுவாரா? KN நேரு அவர்கள் மீதான ஊழல் வழக்கு விசாரணை சூடுபிடித்திருக்கிறது. அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல நாம KN நேரு அவர்களினுடைய ஊழல் வழக்குக்கே வருவோம். அதற்கு பிறகு ஓபிஎஸ் பத்தி பாத்துக்கலாம். KN நேரு அவர்கள் அவருடைய நகராட்சி நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்ததாக அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு. 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார். அதாவது பல்வேறு கட்ட பணிகள், அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட அரசியல் அதிகாரிகளினுடைய பணிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு பல லட்சம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் பல லட்சங்கள் லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காரு. 1020 கோடி ரூபாய் லஞ்ச பணம் மட்டுமே வாங்கியிருக்காரு அப்படின்னா அப்ப அவரு எவ்வளவு பணம் வாங்கியிருப்பாரு ஒருத்தர்கிட்டையும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 250 இருந்து 300 போஸ்டிங் வரைக்கும் போட்டிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுக்கறதுனால வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் ராப்பகலா கண்ணு முழிச்சு கல்யாணமே பண்ணிக்காம படிக்கிறவங்க எல்லாம் இருக்கான். கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அப்படி பிடிவாதமாக படிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதாவது எப்படின்னா, இப்ப அப்பா அம்மா ரொம்ப கூலி வேலை செய்வாங்க, ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருப்பாங்க. அப்பா அம்மா துப்புரவு தொழிலாளியா இருப்பாங்க. அவங்களோட பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தணும்னு நினைப்பாங்க. சோ அந்த பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பான். ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன் வேலை கிடைக்காது அப்படின்னா, இங்கதான் லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்துறாங்களே. அப்ப இவன் கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் வரும்போது ஃபெயிலுன்னு தான் வரும். ஏன் ஃபெயிலுன்னு வரும்னா, அவன் நல்லா படிச்சிருந்தாலுமே இவங்க மார்க் போட மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற போஸ்டிங்க்கு பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்துடுறாங்க. அப்ப எக்ஸாம் எழுதுறவன் எல்லாருமே இழிச்சவாய் தான். கிட்டத்தட்ட எக்ஸாமுக்காக அவன் பொதுமக்களும் பணம் செலவு பண்றாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. TNPSC எக்ஸாம் நடத்துறாங்க, போலீஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. எல்லா எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் என்பது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருது வருமானமாக. அப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். ஆனால் தேர்வு உண்மையா எழுதி மார்க் வாங்கின யாருக்கும் வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு அமைச்சரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸுக்கு இப்படித்தான் வேலை போட்டு கொடுக்கறாங்க. எல்லாமே மறைமுகமாக லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை போட்டு கொடுக்கறாங்க. சரி, இப்படி லஞ்சம் வாங்கி கொண்டு வர்றதுனால உண்மையா படிச்சு வர்ற இளைஞனுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. இன்னொன்னு, லஞ்சம் கொடுத்துட்டு வேலைக்கு வரான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், அந்த அதிகாரி இவன் வேலையில உக்காந்த உடனே கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுவான். அவன் எங்க வசூல் பண்ணுவான், யார்கிட்ட வசூல் பண்ணுவான், அவன் பொதுமக்கள் கிட்ட லஞ்சமாக வசூல் பண்ணுவான். இப்படித்தான் தாசில்தார்ல இருந்து, சப் ரிஜிஸ்டர்ல இருந்து, RDO, RTO, அதுக்கு பிறகு இப்ப நேருவோட நகராட்சி துறைய நகராட்சி ஆணையரா இருக்கட்டும், இல்ல நகராட்சி அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களா இருக்கட்டும், இல்ல இந்து அறநிலையத்துறையா இருக்கட்டும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரிஜிஸ்டர் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட், EB டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை அரசு துறைகளிலும் ஊழியர்கள் லஞ்சம் கொடுத்துட்டு தான் இவங்க வேலைக்கு சேர்றாங்க அப்படிங்கறது தான் உண்மை. கிராமப்புறங்கள்ல போய் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வேலையாப்பா இவ்வளவு பணம் கேக்குறாங்கப்பா, இவ்வளவு பணம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருப்பான்னு கிராமப்புறங்கள்ல சர்வ சாதாரணமாக பொதுமக்கள் பேசிக்கொள்வார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் வேலை வாங்கினப்பா, என் பொண்ணுக்கு 20 லட்சம் பணம் கட்டி வேலை வாங்கினேன் அப்படின்லாம் பெருமையா பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இன்னமும் இருக்கிறார்கள். 20 லட்சம் கட்டி வேலை வாங்கினேன், 15 லட்சம் கட்டி வேலை வாங்கினேன். ஒரு மணியார் வேலை இருக்கு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், சரிங்களா? அந்த VAOக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க எல்லா கிராமங்கள்லயும். அந்த VAOக்கு இருக்கக்கூடிய அசிஸ்டன்டோட சம்பளம் அதிகபட்சம் 12,000 தான். அந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியில. அதுவும் பல இடங்கள்ல குற்றச்சாட்டு எல்லாம் எழுந்து அதுவும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில சந்தி சிரிக்குது. நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இப்பவும் நீங்க போய் விசாரிங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில இருக்காருன்னா
அவர் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல் அந்த குடும்பமே சொல்லுவாங்க. நாங்க இவ்வளவு பணம் கொடுத்தோங்க, என்ன பண்றது, இவ்வளவு கொடுத்தாதான் வேலை கொடுக்கறான் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் பெருமையா பேசுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்டிங்ல இருந்து பெரிய பெரிய போஸ்டிங் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அளவீடு வச்சிருக்கிறாங்க. சரியா, அந்த வில்லேஜோட பிஏவுக்கு ஒரு போஸ்டிங்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் 5 லட்சம் அப்படின்னா, அப்ப பெரிய போஸ்டிங்கெல்லாம் எத்தனை லட்சம் வாங்குவாங்க? இன்னும் சில பேர் 50 லட்சம் கொடுத்து வேலை வாங்கினவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்ல. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நான் இப்ப நேருவை குறை சொல்றேன் அப்படின்னா நான் நேருவை மட்டும் குறை சொல்லலைங்க. யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை கொடுக்கிறார்களோ, அது திமுக கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, வேற கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் தான் தரமற்ற அதாவது தரமற்ற அரசு அதிகாரிகள் வராங்க. தரமற்ற, தகுதியற்ற, நிர்வாக திறமையற்ற அதிகாரிகள் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள வராங்க. ஊழல் அதிகாரிகள் இவங்களால தான் உருவாக்கப்படுறாங்க, அரசியல்வாதிகளால். சோ இந்த மாதிரி வரக்கூடிய அரசு அதிகாரிகள் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய அதிகாரிகளாக மாறுறாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு நாசமா போகுது. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க, இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு. நான் கட்சி சார்ந்து பேசவே இல்லை, நான் பொதுவா பேசுறேன். அதனாலதான் நான் திமுகவையும் தாண்டி மற்ற அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் சேர்த்து குறை சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஊழல் அதிகமா பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். திருடன்லயே நம்ம சில கேட்டகிரியா பிரிச்சிடணும். அதாவது எப்படி சொல்றது, வயிற்று பசிக்கு திருடுறவன் அவனும் திருடன் தான், இன்னொருத்தன் ஆசைக்கு திருடுறவன் அவனும் திருடன் தான், இன்னொருத்தன் பேராசைக்கு திருடுறவன். சோ இப்படி ஒரு 3 கேட்டகிரியா பிரிச்சுட்டோம் அப்படின்னா திமுக முதல் இடத்துல இருக்கும். அந்த பேராசைக்கு திருடுறான்னு ஒரு கேட்டகிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்டகிரியில தான் திமுக வரும். ஏன்னா திமுக காரனுக்கு எவ்வளவு திருடினாலும் பத்தாது, இன்னும் திருடிக்கிட்டே இருக்கணும், இன்னும் லட்சக்கணக்கான கோடி கொள்ளடிக்கணும். சோ கொள்ளடிக்கிறதுக்கு வேற என்ன வழி? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு திட்டங்களை ஒதுக்கு, அதுக்கு நிதியை ஒதுக்கு, அந்த நிதியை ஆட்டைய போடு, அடையாற சுத்தம் பண்றோம், கூவத்தை சுத்தம் பண்றோம், வருஷம் 2000 கோடி 3000 கோடி நிதி ஒதுக்கு, அந்த பணத்தை அப்படியே ஆட்டைய போடு. சரி, இன்னும் பத்தலையா, என்ன பண்ணலாம்? கடன் வாங்கு, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கு, கடன் வாங்கி அந்த பணத்தை அப்படியே பாக்கெட்ல போடு, அப்படியே எடுத்துட்டு போய் துபாயில இன்வெஸ்ட் பண்ணிக்க. இப்படி வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி அந்த பணத்தை அப்படியே ஆட்டைய போட்டுப்போம். இப்படித்தான் பேராசை பிடித்த ஒரு அரசியல் கட்சி திமுக. எவ்வளவு கொள்ளடிச்சாலும் இவங்களுக்கு பத்தாது. சரிங்களா? சோ இந்த அளவிற்கு ஊழல் பண்ணிட்டு திமுக எப்படித்தான் இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ KN நேரு அவர்களுடைய வழக்கு சூடு பிடிச்சிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறையில இவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு. இப்போ இந்த வழக்குல நேரு அவர்கள் சிறைக்கு செல்வாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்காதுங்க. நானே சொல்றேன், வாய்ப்பே கிடையாது. நேருவெல்லாம் ஜெயில தள்ளணும் அப்படின்னா நேருவோட ரெட்டி ஜாதி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நேருவை காப்பாத்துவாங்க. ஜாதி பின்புலம் இருக்கு, பண பின்புலம் இருக்கு. பிஜேபி திமுகவுல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இங்கே இருக்கிறது. அது கொஞ்சம் மன வருத்தமாவே இருக்கு எனக்கு. ஓகே, செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க, சந்தோஷம். ஆனா இப்ப நேரு அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. ஆனா தேர்தல் நேரத்தில் நேருவை கைது செய்து மக்களோட கவனத்தை திமுகவினுடைய ஊழல் பக்கம் திசை திருப்புவதற்கான வேலையை பிஜேபி செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். பிஜேபி எல்லா விதத்திலையும் நானும் பிஜேபியை குறைலாம் சொல்லல. உண்மையிலே காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது பிஜேபி நல்ல ஆட்சியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா திமுகவை இவர்கள் ஏன் இன்னும் கை வைக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ள இருக்கு. அதற்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, திமுக தமிழ்நாட்டுல வீரவசனம் பேசிட்டு டெல்லியில போயிட்டு மோடி காலில் விழுந்துடுறாங்க. அங்க போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஐயா சாமின்னு கும்பிடுறதுனால பிஜேபி ஒருவேளை என்னடா அது இப்படி காலில் விழுந்து கெஞ்சுறாங்களே அப்படின்னு பிஜேபி விட்டாலும் விட்டுருவாங்க. சோ அப்படித்தான் திமுகவை இத்தனாண்டு காலமா இவங்க விட்டுட்டு இருக்கிறாங்க பிஜேபி. சோ திமுக ஒரு நயவஞ்சக கட்சி. சரிங்களா? அதாவது பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு தகுந்தாறு போல நிறத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு பச்சோந்தி தான் இந்த திமுக. சரி, இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம், ஓபிஎஸ் அவர்களோட விஷயத்துக்கு வருவோம். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். ஓபிஎஸ் அவர்களை எப்படி ஸ்டாலின் கொக்கி போட்டு இழுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் தரோம், திமுகவுல ஒரு பெரிய பதவி கொடுக்கறோம், உயரிய பதவி எங்க கட்சியில அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களை இழுத்துட்டாங்க.
இப்ப ஓபிஎஸ் அவர்களை தன்னுடைய பக்கம் இழுத்ததுல ஸ்டாலின் வந்து சிக்ஸர் அடிச்சிட்டாரு, பெரிய கோல் போட்டாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு அவங்களுடைய சமூகத்தினுடைய ஆதரவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் வந்து ஒரு தனி மரம் தான். அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் பாதி பேர் திமுக பக்கம் போயிட்டான், பாதி பேர் அதிமுக பக்கம் போயிட்டான். இப்படித்தான் வந்து ஓபிஎஸ் ஓட நிலைமை இருக்குது. அதனால ஓபிஎஸ் அவர்களோட வருகையால திமுகவுல பெரிய மாற்றம் நிகழ்ந்துருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றம் எல்லாம் நிகழாது. தேமுதிக வந்திருக்கு, ஒரு 1% ஓட்டு நம்ம திமுகவுக்கு போகும், அவ்வளவுதான். தேமுதிகவோட பவர் 1% தான், அதை மீறி இருக்காது. அந்த 1% இந்த எலெக்ஷன்ல வருமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா விஜயகாந்தோட சாபத்தை பிரேமலதா வாங்கி விட்டார், விஜயகாந்த வந்து பிரேமலதா அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி தேமுதிக கட்சியினரே தற்பொழுது அவங்க கட்சியை காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேமுதிகவை திமுக தன்னோட பக்கம் இழுத்ததிலும் சரி, ஓபிஎஸ் தன்னுடைய பக்கம் இழுத்ததிலும் சரி, ஸ்டாலின் ஒன்னும் பெரிய ராஜதந்திர வேலையெல்லாம் செய்யல. அந்த அளவுக்கு வந்து இது கை கொடுக்காது இந்த தேர்தல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.